வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேவிஸ் ஒர்க்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நேவிஸ் ஒர்க்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம மாடல் பண்ண 3D வியூவெல்லாம் பார்க்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது நேவிஸ் ஒர்க்ஸோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .nwd அப்படின்னு வரும். உங்ககிட்ட கிளையண்ட் வந்து நேவிஸ் ஃபைல்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க, இல்லை NWD ஃபைல் கொடுங்கன்னு கேட்பாங்க, இல்லை ரிவ்யூ ஃபைல் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இது மூணுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேங்களா? NWD அப்படின்றது ஆட்டோகேடோட நேவிஸ் ஒர்க்ஸ் அப்படின்றது அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் NWD. சரி, இப்போ இந்த நேவிஸ் ஒர்க்ஸ் அப்படின்ற ஃபைல் வந்து ஃப்ரீவேர். உங்களுக்கு வந்து ஆட்டோடெஸ்கோட சாஃப்ட்வேரில் போயிட்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண உடனே யூஸ்வலாக ஆட்டோகேடில் இல்லை மற்ற சாஃப்ட்வேரில் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்களோ அது மாதிரி நேவிஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீடம். இது வந்து ஃப்ரீயாக தான், சாஃப்ட்வேரே ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ் தான். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நேவிஸ் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துட்டு வருவோம். இந்த நேவிஸ் ஃபைலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது செலெக்ஷன் ட்ரீ. இந்த செலெக்ஷன் ட்ரீன்றது என்னென்னா 3D மாடலில் நீங்கள் எக்ஸ்ப்ளோரராக பார்த்துருப்பீங்க. E3Dனா மாடல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருக்கும், இல்லை வந்து S3Dனா வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு இருந்திருக்கும், டிஃபைன் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்து கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே சிமிலாரிட்டி தான் வந்து இங்கே நேவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ட்ரீ. ஓகேங்களா? இந்த செலெக்ஷன் ட்ரீயில் உங்கள் பர்டிகுலர் ஃபைலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது இதிலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, ஆல்ரைட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், எங்கே எதுவுமே தெரியல அப்படிங்கும்போது இந்த செக்ஷனிங் டூல்ஸ் எனேபிள் ஆகிருக்கிறதா எனக்கு எதுவும் தெரியல. நார்மலாக இதெல்லாம் எனேபிள் ஆகாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற நேவிஸ் ஃபைல். ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி இருக்காது. இது வந்து கலர் கோடிங்லாம் ப்ராப்பராக எனேபிள் பண்ணி அதை சூப்பராக கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. பட் ஓகே, இது வந்து ப்ராக்டிஸ் வந்து ட்ரைனிங் செஷன்றதால ஜஸ்ட் நீங்கள் ஓரளவுக்கு வந்து பேசிக் லெவல் கற்றுக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ட்ரீ பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற இந்த வீல் 3D வீல். ஓகேங்களா? இந்த 3D வீல் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி வியூஸை செட் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரைட். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பு, அப்புறமா ட்ராக், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த 3Dவில். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப் வியூ அப்படின்றது தெரியும், சைட் பண்ணால் ஐசோமெட்ரிக் அந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஆனால் அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து எங்கேயோ இருக்கிறதால உங்கள் ஐட்டம் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், உங்களோட டாப் ஹையரார்க்கியை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் ஃபோக்கஸ் ஆகிடும். பட் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்துமே என்னோட அது வந்து கிளியராக தெரியல. ஓகேங்களா? அப்போ ஜூம் டு செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் டவுன் கீயை அழுத்தணும். ஓகேங்களா? சரி, இல்லை இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது அப்படின்னா உங்களோட சைட் இல்லை உங்கள் ஜோனை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப டாப் அழுத்துனீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட கரெக்டான ஹையரார்க்கியை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நான் வந்து டாப் வியூவில் வச்சுருக்கிறேன். நம்ம 3D மாடலில் டாப் வியூ வச்சா பர்ஃபெக்டாக தெரியும், ஆனால் இங்கே ஒரு மாதிரி இன்க்ளைண்டாக தெரியுதே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து வியூ வந்து பர்ஸ்பெக்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை ஆர்த்தோகிராஃபிக்கு மாற்றினீங்கன்னா பளிச்சுன்னு நம்ம 3D மாடலில் பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரியே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டாப் வியூவில் இருக்கோம். இதில் பிளான் நார்த் வைக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் பிளான் நார்த். ஸோ அடுத்தது ஐசோமெட்ரிக்கில் வைக்கணும்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் வியூஸ்க்கு நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் வச்சு கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிளான் சவுத்தில் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஒர்க் பண்ணும்போது பிளான் நார்த் வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பெரிய ஃபைலு, லோட் ஆகிறதுக்காக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும் நேவிஸ் ஃபைல்ஸ். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த பர்டிகுலர் விண்டோவை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? பேசிக் வியூ ஆப்ஜெக்ட் வீல்.
பேசிக் டூர் பில்டிங் வீல், ஃபுல் நேவிகேஷன் வீல், அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு வீல் கிரியேட் ஆகி வரும். ஜூம், ரொட்டேட் பண்ணுறது, பேன், ரிவைண்ட் பண்ணுறது, சென்டர், லுக்கு, அப் டவுன், வாக், இந்த மாதிரி. ஓகேங்களா, உங்களுக்கு வேணும்னா அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் வீல் பட்டன் வந்து பேன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வியூவை மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி பார்க்கணும், இந்த பக்கம் போகணும் வரணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மூவ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஜூம் விண்டோ. இந்த இடத்துல நீங்கள் விண்டோ போடுறீங்க அப்படின்னா ஜூம் ஆகிக்கும். ஓகேங்களா, திரும்ப ஸ்க்ரோல் அவுட் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸ்க்ரோல் இன் பண்ணால் ஜூம் இன், ஸ்க்ரோல் அவுட் பண்ணால் ஜூம் அவுட். இந்த ஆப்ஷனில் போயிட்டு விண்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி விண்டோ போடுற இடம் ஜூம் இன் ஆகிடும். ஓகேங்களா, இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஜூம். ஓகேவா, ஜூம்ன்றது இப்படி கிளிக் பண்ணலாம். லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை மேலேயும் கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஓகேங்களா, அடுத்ததாக ஜூம் செலக்டட். இந்த ஜூம் செலக்டட் அப்படின்னா நம்ம இங்கே 3D வியூவில் செலக்ட் பண்ணி ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜூம் செலக்டட்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்க ஐட்டம் நேராக அங்கே போயிடும். அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் டவுன். ஸோ ஜூம் ஆல் அப்படின்னா பேஜ் அப். ஸோ ஜூம் ஆல் கொடுக்காதீங்க. இந்த ஃபைலில் என்ன பிரச்சனைனா ஜூம் ஆல் கொடுத்தா எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அதனால் நான் ஹை லெவல் செலக்ட் பண்ணிட்டு பேஜ் டவுன் கொடுத்துட்றேன். ஸோ என்னோட ஐட்டம்ஸ் வந்து ஜூம் ஆகி காட்டுது. இது ஒரு எக்ஸசைஸ் தான். இந்த ஃபைல் மாதிரியே இன்னும் நிறைய நேவிஸ் ஃபைல்ஸ் கொடுத்து அதில் உங்களை ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபைன். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தாச்சு. தென் ஜூம் கிளியர் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம ஆர்பிட். ஆர்பிட், ஃப்ரீ ஆர்பிட், கன்ஸ்ட்ரெயின்ட் ஆர்பிட். இந்த ஆர்பிட்னா என்னன்னா 3D வியூவை நான் ரொட்டேட் பண்ணுறதுக்காக எனக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆர்பிட். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பம்பை நான் அழகாக பார்க்கணும். ஓகே, எப்படி பார்க்கலாம் அப்படின்ற சொல்கிறேன். ஜூம் விண்டோ. ஸோ நான் அந்த விண்டோ போட்டுக்கிறேன். சாரி, இது பம்ப் இல்லை, இது ஒரு டேங்க்கு. நம்ம ஏதாவது பம்பை சூஸ் பண்ணுவோம். எஸ், இப்போ இங்கே இருக்கிற இந்த பம்பு. ஓகேங்களா, இந்த பம்பை பேஜ் டவுன் செலக்ட் பண்ணி எடுத்து ஜூம் பண்ணுறேன். அடுத்ததாக ஜூம் விண்டோ போட்டு இந்த பம்பை சூஸ் பண்ணுறோம். ஓகே, பம்புக்கிட்ட ஜூம் பண்ணி போயாச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை ஐசோமெட்ரிக்கில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப என்ன ஆகிடுதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து சிம்பிளாக எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி பக்கத்தில் போனதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில். அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் ஐட்டத்தோட பேரண்ட் ஐட்டம் அதை செக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் விச் இஸ் பேஜ் டவுன் அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்துட்டு இப்போ ஐசோமெட்ரிக் கொடுங்க. உங்கள் ஆப்ஜெக்டை நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, இந்த மாதிரி பார்க்காம எனக்கு ஈஸியாக ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதான் உங்களோட ஆசையாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஆர்பிட்ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் இந்த ஐட்டத்தில் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிவோட்டை லாக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, பிவோட்டுன்னு வருது. லாக் பண்ணிவிட்டு மவுஸை மேலே கீழே உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக உங்களோட மவுஸை சுற்றி என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அது காட்டும். திரும்பியும் ஒரு வாட்டி லெஃப்ட் கிளிக் பண்ணி பிவோட் வந்து பாயிண்டாக பிடிச்சிட்டிங்கன்னா அது அழகாக சுற்றி காட்டும். ஓகேங்களா, சரி. அடுத்ததாக ஃப்ரீ ஆர்பிட். இந்த ஃப்ரீ ஆர்பிட் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒன்று தான். பட் ஆனால் ஃப்ரீ ஆர்பிட் வந்து தாறுமாறாக சுற்றும். ஓகேங்களா, அதனால் அது கொஞ்சம் ரிஸ்கியான ஃபேக்டர். நம்ம நார்மல் ஆர்பிட்டே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது கொஞ்சம் ஈஸியாக 3D மாடல் நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதில் முக்கியமான பாயிண்ட்டு பிவோட்டு தான். ஓகேங்களா, ஸோ ஜூம் இன் ஜூம் ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா பிவோட் பாயிண்ட் கிளிக் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே வச்சுட்டு மிடில் மவுஸ் பட்டனில் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிவோட் பாயிண்ட் தெரியும். அப்படியே பிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, கன்ஸ்ட்ரெயின்ட் ஆர்பிட் அப்படின்னா என்னென்னா லாக் பண்ணிக்கும். ஒரு ஆக்சிஸில் தான் உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். திரும்ப கிளிக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பார்த்தீங்களா எலிவேஷனில் ரொட்டேட் ஆகவே இல்லை. ஓகே, ஸோ இப்போ எலிவேஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னா திரும்ப நீங்கள் ஆர்பிட் போய்ட்டு மேலே மூவ் பண்ணணும். ஓகேங்களா, இது கன்ஸ்ட்ரெயின்ட் ஆர்பிட். ஓகேவா, 3D மாடல் தெரியணும்னா முதல்ல நமக்கு ஒரு நேவிஸ் ஃபைலை ரிவ்யூ பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, லுக் அரவுண்ட் அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கேன், அதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த லுக் அரவுண்ட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே போல் லுக் அட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஐட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேங்களா? ஃபோக்கஸ் அப்படின்னா செலக்ட் பண்ணுற ஐட்டத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடும். ஓகே, நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோக்கஸான ஐட்டம் கொடுத்துருவோம். இப்போ இங்கே இருக்குது, நான் ஜூம் பண்ணேன்னா பக்கத்தில் போய் தெரியும். ஆனால் முன்னாடி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் மறையாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், வாக் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வாக். ஸோ இது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட நீங்கள் பிளான்ட்டில் உள்ள வாக் போகிற மாதிரியே இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மறையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பாருங்க, நான் பேன் வியூ கொடுத்துக்கிறேன். இதோட 3D மாடல் வந்து கரெக்டாக இல்லாததால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள் இந்த ரிவ்யூ ஃபைல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஓகே, ஏன்னா மற்ற எந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் அது வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. டக்குன்னு வந்து ஜூம் அவுட் ஆகி எங்கேயோ போயிடுது. ஓகேங்களா? சரி, வாக்கோட அடுத்த ஆப்ஷன் தான் ஃப்ளை. ஃப்ளை பார்த்தீங்களா, கிளிக் பண்ணதுக்கு எங்கேயோ போயிடுது. ஓகே, ஃப்ளை வேண்டாம். ஓகே, இப்போதைக்கு வாக் மட்டும் பண்ணுங்கள். வாக் பண்ணும்போது ஏதாவது ஒரு சைடு வியூ அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே போல் பேன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் மூவ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு தள்ளி மூவ் பண்ணுங்கள். பிளாக் ஸ்க்ரீனில் வச்சு பண்ணாதீங்க, அது நிறைய இடத்துக்கு தள்ளி மூவ் பண்ணி விட்டுடுது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஜூம் இன் பண்ணுறோம். ஓகேவா, இந்த பம்புக்கு வந்தாச்சு. இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வச்சுட்டு அப்படியே பேன் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப இப்போ நம்ம வாக் போகிறோம். ஒரு பிளான்ட்டில் நம்ம வாக்கிங் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். நான் இந்த பிளான்ட்டுக்கிட்ட போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா இது கிட்டத்தட்ட 3D மாடல் ரிவ்யூ கண்டக்ட் பண்ணும்போது இப்படி தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லெஃப்ட் மவுஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு தேவையான இடத்துல எங்கே வேணால் போய் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே போயிட்டு நான் ரொட்டேட் பண்ணி பார்க்கணுன்னா திரும்ப அதான் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லாக் ஆக்சஸ் பண்ணிட்டு வால்வு முன்னாடி நின்று நீங்கள் திரும்பி திரும்பி எவ்வளோ வேணால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்காக எந்த ஐட்டம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ்ப்ளோரரில் இது என்ன ஐட்டம்ன்றது தெரியும். ஸோ லெஃப்ட் கீ எழுத்துனீங்க அப்படின்னா மேலே அதோட எக்யூப்மெண்ட் அதோட ஹையரார்க்கினா என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் முக்கியமானது ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டத்தோட டீட்டெயிலாம் தெரியும். அண்ட் தென் அதோட மெட்டீரியலில் போய் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டேட்டா தெரிய சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், சிலிண்டர். ஓகேங்களா, அதோட மெட்டீரியல்லாம் என்னென்ன. ஓகே, தென் அதோட நேமு, குரூப்பு இதெல்லாம் வந்து தெரியுது. ஓகேங்களா? குயிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது மேலே தெரியும். அதுக்காக தான் குயிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த பாருங்கள், ஐட்டம் நேம், ஐட்டம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது 3D மாடல் ரிவ்யூன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கு. நீங்கள் மாடலிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா முதல்ல இந்த 3D மாடலிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். 3D மாடலை ரிவ்யூ பண்ண தெரிஞ்சிருக்கணும். அங்கேருந்து ஏதாவது ஒரு ஐட்டத்தை ட்ராக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு பம்பு சொல்லியிருக்காங்க 131F101 அப்படின்னு. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்குது, எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நான் அதை ஈஸியாக ட்ராக் பண்ணணும். எப்படி ட்ராக் பண்ணலாம்? இப்போ இந்த ப்ரிலிமினரியான பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அடுத்தது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை போயிட்டு எப்படி ரீச் அவுட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆப்ஜெக்டை நான் தேடணும். 131V111. ஓகேங்களா? 131V119. ஜென்ரலாக எல்லாம் இந்த இடத்துல இருப்பீங்க. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் நேமை தேடிட்டு V119 சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கிளிக் பண்ணால் நேராக அங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம். ஓகேங்களா? ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்துட்டு பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த ஐட்டம் பக்கத்தில் போயிடும். நீங்கள் அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்துக்கலாம் அந்த ஐட்டம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்க்கும்போது எனக்கு நிறையா பைப்பாக இருக்குது, எனக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு ஃபுல்லாக பார்க்க முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாருங்கள், சுற்றி பைப்பாக இருக்கா, எனக்கு இது கொஞ்சம் இந்த எக்யூப்மெண்ட் மட்டும் இருந்தால் பரவாயில்லையே அந்த மாதிரி தோணுச்சுன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஐட்டம் டூல்ஸ் போங்க. செலக்ட் பண்ணிட்டு ஐட்டம் டூல்ஸில் வியூ பாயிண்ட். ஓகேங்களா, வியூ பாயிண்ட் போயிட்டு எனேபிள் செக்ஷனிங் கொடுங்க. எனேபிள் செக்ஷனிங் கொடுத்தோடனே பிளான் எனேபிள், அது கிளிப் பிளான் எனேபிள் ஆகிடும். அதில் பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபிட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐட்டம் மட்டும் பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அழகாக இருக்கா? சரி, மற்றதெல்லாம் எனக்கு இப்போ சுற்றி இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷன், இந்த ஃபிட் செலெக்ஷன் பக்கத்தில் ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை போட்டிங்கன்னா விண்டோ வரும். இதை இந்த மாதிரி ட்ராக் ட்ராப் பண்ணிங்கன்னா
அழகாக உங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டை சுற்றி இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் தெரியும். நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக நீங்கள் ஓகே சூப்பர் இந்த மாதிரி ரூட்டிங் போயிட்டுருக்கு, நம்ம இந்த எக்யூப்மெண்ட்டை சுற்றி என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆல்ரைட், நோ ப்ராப்ளம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் கொடுப்போம். எனக்கு வந்து அப்படியே இந்த பைப்லைனை ட்ரேஸ் பண்ணிகிட்டே போகணும். உதாரணத்துக்கு இந்த பைப்லைன் கூட ட்ரேஸ் பண்ணிட்டே போகணும்னா இந்த மூவ் ஆப்ஜெக்ட் கொடுத்து அப்படியே இழுத்துக்கிட்டே போகலாம் நீங்கள். ஓகே, இந்த பைப்லைன் மேலே வருது. உதாரணத்துக்கு இந்த பைப்லைனை நான் ட்ரேஸ் பண்ணுறேன். ஓகேவா, அப்படியே வருது. ஓகே, போயிட்டே இருக்கு. நான் மூவ் கொடுத்து அப்படியே நான் ட்ரேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு ஆப்ஷன். ஓகே, அப்படி இல்லை எனக்கு இதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் அதை கிளிக் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் வியூவை. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரொட்டேட்லாம் ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ண மாதிரி சினாரியோ வராது. ஃபிட் செலெக்ஷன். ஓகேங்களா, பைப் இப்போ வந்து இந்த அடுத்து இந்த பம்புனா ஃபிட் செலெக்ஷன் போயிட்டு பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐட்டத்துக்கு போயிட்டு நேராக ஃபிட் ஆகிடும். ஓகே, பேஜ் டவுன்னா அந்த ஐட்டம் அண்ட் தென் ஃபிட் செலெக்ஷன். ஓகேங்களா, சரி இப்போது ரொட்டேட்டில் பிளானில் வச்சு அந்த இதை ரொட்டேட் பண்ணி காட்டிடுவோம் உங்களுக்கு. அவ்வளோதான். ஓகே, பெருசாக பண்ணணுன்னா ஸ்கேல். ஓகேங்களா, ஸ்கேல் கொடுத்துட்டு அப்படி இப்படி இழுத்தா கிளிப் வால்யூம் ஸ்கேல் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு பார்த்துக்கலாம். ஸோ வந்து இப்படி தான் வந்து நம்ம ஐட்டம் பார்ப்போம். இது இல்லாமல் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் இல்லாமல் பிளேனுன்னு சொல்லிட்டு இருக்குது. பிளேன்னா நீங்கள் கரண்ட் பிளேன் கொடுத்துட்டு டாப்புன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லெவலில் கட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ டாப்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டாப் பிளேன் மட்டும் கிளிப் ஆகும். ஓகேங்களா, சைடில் எல்லாம் அப்படியே தெரியும். அப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பிளேன் 2 எனேபிள் பண்ணிவிட்டு பிளேன் 2 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிளேன் 2 வந்து பாட்டம்னு இருக்கா. ஓகே, அடுத்து வந்து பிளேன் 3 ஒவ்வொரு பிளேனாக எனேபிள் பண்ணால் கிட்டத்தட்ட பாக்ஸ் மாதிரி வந்துடும். பிளேன் 3 வந்து ஃப்ரண்ட்டு, பிளேன் 4 வந்து பேக்கு, பிளேன் 5 வந்து லெஃப்ட்டுன்னு அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து பாக்ஸ் கன்வீனியண்ட்டாக இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் கொடுத்து பெருசாக வேணும்னா பெருசாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஈஸியாக நீங்கள் பார்த்து ட்ரேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் செக்ஷன் வியூஸோட எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். ஓகேங்களா, அடுத்தது இந்த ஐட்டம் டூல்ஸ் என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஐட்டத்தை அழகாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, ஜூம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதை ஹைட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதை தேவைப்படுற அன்ஹைட் பண்ணுறது. ஹைடுனா என்னென்னா நீங்கள் இப்போ தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மறைச்சிக்கலாம். ஓகேங்களா, திரும்ப அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் ஹோல்டு அலோவ்ஸ் ஹோல்டிங் ஆஃப் செலக்டட் ஐட்டம்ஸ் அண்ட் மூவிங் அரௌண்ட் வித் தம் இன் த சீன். அப்படின்னா என்னென்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மற்ற அப்படியே வியூவே பாருங்களேன். உங்களுக்கு நான் இப்போ இந்த பம்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வாக் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பம்பு என் கூடவே வருது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அது. ஓகேங்களா, ஹோல்டை எடுத்து விட்டிங்கன்னா திரும்ப வந்து ரீசெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படி கொடுத்தீங்கன்னா நேராக அங்கே போயிடும். அவ்வளோதான். ஓகேவா, இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீச்சர். வேறு இதில் பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. சரி, ஒவ்வொரு ஆப்ஷனாக போவோம். மெனு ரீசெட் ஆல். ஓகேங்களா, நீங்கள் ஏதாச்சும் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்லாம் மாற்றிருந்தீங்கன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ அப்பியரன்சஸில் போயிட்டு அந்த அப்பியரன்சஸில் போய் எதாவது மாற்றிருந்தீங்கன்னா அது மாறிக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், லிங்க்ஸ் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிக்கும். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்னால் இப்போ நம்ம மூவ் பண்ணி கட்டணும் இல்லையா, அதுதான் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். சரி, இப்போ செலக்ட் பண்ணுறது செலக்ட் பாக்ஸாக போட்டால் இந்த மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிடும் அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஓகேங்களா, இது ஒரு ஆப்ஷன். இல்லை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் செலக்ட் ஆகும். அது இருக்கிற அதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா, சரி, வேறு என்ன இருக்குது, செலக்ட் ஆல் எல்லாமே செலக்ட் ஆகிடும். அப்புறமா செலக்ட் நன் அப்படி கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணதை மட்டும் வச்சுட்டு மீதியை இன்வெர்ட் பண்ணலாம். இன்வெர்ட் செலெக்ஷன்னா எந்த ஐட்டம் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அது டிசேபிள் ஆகிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் செலக்ட் ஆகிடும். திரும்ப இன்வெர்ட் செலெக்ஷன் கொடுத்துக்கலாம். செலக்ட் சேம் அப்படின்னா என்னென்னா இப்போது செலக்ட் சேம் நேம். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு பாக்ஸ், இதே மாதிரி ஐட்டம் வேறு ஏதாவது டபுள் டிப்பாக இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் செலக்ட் சேம் நேம். ஓகேங்களா, இப்போ செலக்ட் சேம் டைப் அப்படின்னா இப்போ பாருங்கள் பாக்ஸை மட்டும் அதையும் சொல்லி பார்ப்போம். செலக்ட் சேம் டைப் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் செலக்ட் பண்ணும். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க.
இதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் வெரி ரேர். ஓகேவா? பட் மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் இந்த ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை போய் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? திரும்ப ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஐட்டம் மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஆல்ரைட், இது சர்ச் பார்த்தாச்சு. ஹைடு அன்செலக்டட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் இதை ஹைட் பண்ணுறேன், என்னோட ஆப்ஜெக்ட் மட்டும் ஹைட் ஆகிடும். இப்போ நான் அந்த ஹைடு அன்செலக்டட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை தவிர்த்து எல்லாமே ஹைட் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அன்ஹைட் ஆல் அப்படின்னா நீங்கள் நிறைய ஐட்டம் ஹைட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதை எல்லாத்தையுமே நீங்கள் அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ரெக்வயர்னு இருக்கு. ரெக்வயர்னு கொடுத்துட்டிங்கன்னா எந்த செட்டிங்ஸ் ஆனாலும் இது தெரியும் அப்படின்றது மாதிரி போட்டிருக்காங்க. நான் இதை யூஸ் பண்ணது கிடையாது, தேவைப்படலை. மேபி எந்த இடத்துல தேவைப்படுதுன்றதை நான் அவனை கேட்டுட்டு சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி செட்ஸு, டைம் லீனியர் பிளேபேக். ஓகேங்களா? தெரில இதுதான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நான் பிகினர் லெவலுக்கு இது எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப ஒரு டூலை நோண்டி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு 3D மாடலிங் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் போக போக கற்றுக்கலாம். அடுத்தது வந்து பெர்ஸ்பெக்டிவ். இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ன்றது என்னென்னா, பாருங்கள், நான் பேக் கொடுத்துட்டேன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதுவே ஆர்த்தோகிராஃபி கொடுத்தோன்னா கரெக்டாக கிராஸ் பண்ணி வியூவில் வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தெரியும். ஓகேங்களா? அதுதான் பெர்ஸ்பெக்டிவ். இந்த செக்ஷனிங் டூல்ஸை ரொட்டேட் பண்ணணும் கொஞ்சம். ஓகேங்களா? ஆல்ரைட். இப்போ இந்த எனேபிள் செக்ஷனிங் டிசேபிள் பண்ணிட்டேன்னா அந்த மார்க்கப் எல்லாம் கிளம்பிடும். ஓகேங்களா? அலைன் கேமரா, அலைன் எக்ஸு, அலைன் ஒய்யு, அலைன் இசட்டு, ஷோ டில்ட் பார். ஓகேங்களா? இந்த டில்ட் பார் கொடுத்தீங்கன்னா ஏன் டில்ட் எனேபிள் ஆகலன்னு தெரில. இந்த ரைட் சைடில் வருது இல்லையா டில்ட் பார், அதுதான் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு, டில்ட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஆல்ரைட். இப்போ ஸ்டியரிங் வீல்ஸ், உங்களுக்கு பேசிக் வியூ ஆப்ஜெக்ட், அப்புறமா வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் 2D வீல், இந்த பாருங்கள் இங்கே வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்காக இங்கே நேவிகேட் விண்டோ இருக்கு இல்லையா, இதுக்கு இருக்கிற அதே ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஜூம் அப்படின்னா ஜூம் ஆகும், ரீவைண்ட் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும், சென்டர். ஓகேங்களா? ஆர்பிட் அப்படின்னா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ஏகப்பட்ட வீலில் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபுல் நேவிகேஷன்னா எல்லாமே இருக்குது பாருங்களேன். ஆர்பிட்டு, ரீவைண்டு, ஜூம். ஓகேங்களா? பேன் அப்படின்னா அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இப்படி பேன் பண்ணிக்கலாம். வாக் அப்படின்னா அப்படியே பிடிச்சிட்டு இப்படியே வாக் பண்ணலாம். லுக் அரவுண்ட், சுற்றி என்ன இருக்குன்றத பார்க்கலாம். சென்டர், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்டை சென்டர் பண்ணிக்கலாம். அப் டவுன், டில்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான். இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மினி வீல், உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஷனுமே மினி வீலில் இருக்கும். வேண்டாம்னா டிசேபிள் பண்ணிக்கலாம், க்ளோஸ் வீல் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இங்கேயே பார்த்தாச்சு. ரியலிசம். ஓகேங்களா? தேர்ட் பர்சன் அப்படின்னா ஒரு மனுஷன் இருந்தால் எப்படி வந்து தெரியும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு ஹியூமனை அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து உங்களால் பார்க்க முடியும். வச்சுட்டு கம்பேர் பண்ணி ஓகே ஒரு ஹியூமன் போனால் அந்த இடத்துல ஒர்க் ஆக முடியுதா இல்லையா அப்படின்றது தான் ரியலிசம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வாட் ரியலிசம். ஓகே, இதை நான் எடுத்துட்டேன். லைட்டிங். ஓகேங்களா? ஹெட்லைட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபுல் லைட்ஸு, செலக்ட் சீன் லைட்டு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எனக்கும் தெரியாது. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். நோ லைட்ஸ் அப்படின்னா எல்லாம் இருட்டாக இருக்குது. ஓகே, ஹெட்லைட் அப்படின்னா நீங்கள் பார்க்குற இடம் மட்டும் பளிச்சுன்னு தெரியும் போல், மற்றதெல்லாம் டார்க்காக தெரியும் போல். ஃபுல் லைட்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஃபுல் லைட்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி இருக்குது. சீன் லைட்ஸ் கொடுத்தா ஹெட்லைட்ஸ் தான் நல்லாயிருக்கு, அதை வச்சுக்கோங்க. மோடு, ஃபுல் ரெண்டர், ஷேடட், ஒயர் ஃப்ரேம். ஒயர் ஃப்ரேம்னா எல்லா ஆப்ஷனும் ஒயர் ஃப்ரேமில் தெரியும். ஷேடட் அப்படின்னா எல்லாம் ஷேடாக தெரியுமா? ஓகே, ஃபுல் ரெண்டர் அப்படின்னா புள்ளி புள்ளியாக தெரியுது. ஹிடன் லைன். ஓகே, ஹிடன் லைன்லாம் எதுவும் ஸ்கெட்சு மாதிரி தெரியுது. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எங்கே யூஸ் பண்ணுறோம் எப்படி யூஸ் பண்ணுறோம்னா எனக்கு தெரிஞ்சதில்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ரெண்டர்லேயே நீங்கள் தேவைப்பட வச்சுக்கலாம். அப்புறமா வந்து செக்ஷனிங் எனேபிள் பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து ஓகே
நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, ஸோ ஃபோக்கஸ் ஆன் வியூ அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரொம்ப ஜூம் பண்ணி வச்சுக்கலாம், ஜூம் அவுட்டும் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ரிவ்யூவில் மெஷர் பண்ணலாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகே, ரெண்டு எட்ஜுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் மெஷர் பண்ணலாம். இந்த எக்ஸு டு இந்த எக்ஸ். ஸோ இது எக்ஸ் ஒய் இசட் டிஸ்டன்ஸை கிளியராக சொல்லிடும். ஓகே, அதுக்கப்புறமா பாயிண்ட் டு மல்டிபிள் பாயிண்ட்ஸ். உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே இது எவ்வளோ தூரம், ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா டைரக்ஷனும் நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். கிளிக் பண்ண அடுத்த பாயிண்ட்டை சொல்லிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒன் பாயிண்ட் ஃப்ரம் மல்டிபிள் பாயிண்ட். அடுத்ததாக பாயிண்ட் லைன் அப்படின்னா கண்டினியூஸாக, இப்போ நான் இங்கே இருக்கேன், இதோட லெங்க்த்து, அடுத்தது இதோட லெங்க்த்து, அப்படியே சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸ், இப்போ கேபிள் ரூட்டிங்லாம் கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி இதை மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர் கொடுத்தா கிளியர் போயிடும். அடுத்தது அக்யூமுலேட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் இங்கே மெஷர் பண்ணுறேன், இதுவும் கேபிளுக்கு தான். ஓகேங்களா? இது ஒரு மெஷர்மெண்ட் ஆகிடும். அடுத்தது இந்தாண்ட ஒரு மெஷர்மெண்ட் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் கண்டினியூஸ் மெஷர்மெண்ட்டை அக்யூமுலேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கண்டினியூஸ் மெஷர்மெண்ட் அக்யூமுலேட் பண்ணுறது தான் கேபிள் லெங்க்த்து. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி ஸ்டீல் எம்டிஓலாம் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டீல் லெங்க்த்து, அந்த ஒரு ஸ்டீல் லெங்க்த்தா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிளியர். அடுத்ததாக ஆங்கிள், 3 பாயிண்ட்டுக்கு இருக்கிற ஆங்கிளில் மெஷர் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, 90 டிகிரி. ஓகேங்களா? சரி, அப்போது பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, 5.33 டிகிரி ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆங்கிளை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர். ஸ்லோப், பைப்லைன் ஸ்லோப்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக ஏரியானா நீங்கள் ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி போட்டிங்கன்னா அந்த பேஸ் பண்ணி எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்றத காட்டிடும். ரைட் கிளிக் பண்ணி அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நாங்கள் சும்மா ஒரு பேச்சுக்கு கிளிக் பண்ணால் பாருங்கள், வரைஞ்சிக்கிட்டே போகலாம் போலியே, எவ்வளோ ஏரியா இருக்குன்றத ஓரளவுக்கு காட்டிடுது. ஓகே, கிளியர். சிங்கிள் பாயிண்ட். ஓகே, லெட்ஸ் சி. அந்த இடத்துல வச்சா அதோட கோஆர்டினேட்ஸை காட்டிடுது, 6, 5, 8, 9. அடுத்தது இந்த பாயிண்ட்ஸா இங்கே பாயிண்ட் கோஆர்டினேட்ஸை காட்டிடுது. ஓகேங்களா? சரி, மெஷர் பேனல். இது எல்லாத்தையுமே இது காட்டுது. இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ் தான் இது. இந்த மாதிரி ஒரு டூலாக நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஓகே, லாக் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். லாக் பண்ணிட்டா என்ன ஆகுது? ஓகே, மெஷர் பண்ணும்போது லாக் பண்ணிக்கிறதுக்கு இது. ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அகைன் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. பிகினர் லெவலுக்கு இது தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த பிகினர் லெவலுக்கு நேவிகேட் பண்ணி ஒரு ஐட்டத்தை ஃபில்டர் பண்ணி சுற்றி பார்க்கறது, அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மீதியை நம்ம அப்புறமா போக போக கற்றுக்கலாம். ஓகேங்களா? அனிமேஷன்லாம் இதில் தேவையில்லை, விட்டுருங்க. வியூ, இந்த நேவிகேஷன் பார் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அது வேணும்னா இது நேவிகேஷன் பாரு, இது வந்து வியூ கியூப், இது ரெண்டும் கண்டிப்பாக தேவை. XYZ ஆக்சிஸ் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பொசிஷன் ரீட் அவுட் அப்படின்னா உங்களோட கர்சரில் வந்து எங்கே ஓகே நீங்கள் எந்த இடத்துல ஜூமிங் பொசிஷன்லாம் வைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து அது பொசிஷன் ரீட் அவுட்டில் வச்சுருக்கு. நான் மெஷரை வந்து கிளியர் பண்ணிட்டு வரேன். கிளியர். ஓகே, ரெஃபரன்ஸ் வியூ, பிளான் வியூ, செக்ஷன் வியூ. ஸோ இப்போ இதில் பிளான் வியூ, செக்ஷன் வியூ வச்சு என்ன பண்ணுறோம் ஐடியா இல்லை எனக்கு, இதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு வேணால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணால் கேட்டுட்டு சொல்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் வந்துடுது. ஓகே, எஸ்கேப் தட். ஆமாம், F11 வந்து எக்ஸிட் பண்ணிடுது. ஓகேங்களா? அடுத்து ஸ்ப்ளிட் வியூ, உங்கள் வியூவை வந்து ஹரிசாண்டலாக ரெண்டாக பிரிக்குது. வெர்டிக்கலாக வேணால் இன்னும் ரெண்டாக, இந்த வியூவே ரெண்டாக பிரிச்சுக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வியூவும் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்டாக வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, இந்த 3 வியூவாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேவையில்லைனா க்ளோஸ் பண்ணி சிங்கிள் வியூவாக வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட், உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்படி வேண்டாம், ப்ளைனாக இருக்குது, ஹரிசான் அப்படின்னா ஸ்கை கலரு, ஹரிசான் கலரு, கிராஜுவேட்டட், முன்ன சீலாக இருக்கும், கடலுக்கு மேலே இருக்க மாதிரிலாம் இருக்கும்.
உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கண்ணுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி வச்சுக்கோங்க. ரிசான் ஸ்கை கலரு, கிரவுண்டு கலர் வந்து இப்போ கிரவுண்ட் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வந்துடும். இதெல்லாம் வந்து உங்களோட ஓன் ப்ரெஃபரன்ஸு. இதெல்லாம் யாரும் நோண்ட மாட்டாங்க. ஓகே, விண்டோஸ் எவ்வளோ வேணும் அப்படின்ற என்னென்ன வேணும், ப்ராப்பர்ட்டி வேணுமா, கமெண்ட்ஸ் தெரியணுமா, மெஷர் டூல்ஸ் இருக்கணுமா, ஓகே, இந்த மாதிரி எல்லா டாக்கிங் விண்டோ எல்லாத்தையுமே நீங்கள் வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். லோடு ஒர்க் ஸ்பேஸ்னா ஆல்ரெடி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து அந்த ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சேவ் ஒர்க் ஸ்பேஸ்னால் இதை ஒரு கான்ஃபிகரேஷனாக சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் மக்களே இதில் இருக்கிற இவ்வளோ ஆப்ஷன்ஸும் எனக்கும் தெரியாது. ஆனால் நான் 15 வருஷமாக மாடல் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால் பயப்பட தேவையில்ல. ஒரு சாஃப்ட்வேரில் எக்ஸ்பர்ட் ஆகிறது ஒன்று வேற, அந்த சாஃப்ட்வேரோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணுறதுன்றது வேற. நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகி நோண்டுற அளவுக்குலாம் இந்த E3D நேவிஸ்லேயே தான் ஒர்க் இருக்குன்னு கிடையாது. ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை கற்றுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர் கற்றுக்கிற வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ இருக்கிற கோல் ஜாபில் எப்படி செலக்ட் ஆகிறது, அதுக்கு என்னென்ன பேசிக் ஸ்கில் வேணும் அப்படின்றது. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பம்பாக போயிட்டு நேவிகேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து தெரியல, மறைச்சிருக்கு, சுற்றி பார்க்குறேன். ஓகே, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் பம்பாக போய் எக்யூப்மெண்ட்டாக போய் பார்க்குறேன். ஓகே, இந்த பம்ப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஆல்ரைட். அடுத்தது டேங்க், பேஜ் டவுன். ஓகேங்களா? இது ஒரு டேங்க்கு. FD, அடுத்தது FD. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டாக நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் HVAC டக்ட் மாதிரி தெரியுது. ஓகே, இந்த எக்யூப்மெண்ட் வந்து எனக்கு இது என்ன எக்யூப்மெண்ட்னு தெரில. மேபி கூலிங் ஏரியா, ஃபர்னேஸா இல்லை என்னன்னு எனக்கு தெரில. ப்ராக்டிஸ்க்காக செலக்ட் பண்ணி இப்படி பார்த்துக்கோங்க. அப்புறமா ஐட்டம் டூல்ஸில் போயிட்டு இல்லை வியூ பாயிண்டில் போயிட்டு எனேபிள் செக்ஷனிங் கொடுத்து ஃபிட் செலெக்ஷன் கொடுங்க. எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஸோ ரொட்டேட்டில் இருக்க ஸ்கேல் கொடுத்து நல்லா முன்னாடி பின்னாடி ஸ்கேல் பண்ணி அதை சுற்றி என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத சுற்றி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓ, இவ்வளோதான் நேவிஸா அப்படின்னு. அப்போ தான் இது நீங்கள் வந்து ஸ்னாப் எடுக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி வச்சுட்டு எடுக்க முடியும். ஸ்னாப் எடுக்கும்போது எப்பயுமே ஒரு கிளாரிட்டியான வியூ வச்சுடுங்க. ஐசோமெட்ரிக்கில், பிளானில், இல்லை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஸ்டாண்டர்டாக நீட்டாக இருக்கும், அழகாக. ஓகேங்களா? ஆல்ரைட் மகளே, இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போகிறோம். ஃபிட் செலெக்ஷன் கொடுக்குறோம், பேஜ் டவுன் கொடுக்குறோம், வந்துருச்சு. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவில் வேணாம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபிக் வச்சுக்கோங்க. ஆர்த்தோகிராஃபிக் வச்சுட்டு ஓகேவா, நான் அந்த டில்ட்டிங் வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். செக்ஷனிங் டூல்ஸில் ரொட்டேட்டில் ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் வைப்போம். ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற டில்ட்டிங்கையும் கொஞ்சம் ஓகே, லெஃப்ட் வியூவில் இருக்கிற டில்ட்டிங்கும் ஓகே, டாப் வியூ தென் அப்பா டாப் நார்த் வச்சுட்டு ஓகே, ஓரளவுக்கு வந்துருச்சு. ஓகே, ஃப்ரண்ட் வைப்போம். ஃப்ரண்ட்டில் சைடு ஓகே, இதை கொஞ்சம் நேராக்குவோம். டாப் வியூ ஆல்ரைட். ஓரளவுக்கு வந்து இந்த இது ரொட்டேட் பண்ணுறது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ரொட்டேட் தேவையில்லாமல் யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்கேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஆல்ரைட், பர்ஃபெக்ட். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட நேவிஸ் ஒர்க் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நேவிஸ் ஒர்க்ஸோட சாம்பிள் ஃபைல் வேணும் அப்படின்னா நான் வந்து அதை ஆட் பண்ணுறேன்.
அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் டீட்டெயில் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் செஷன்லாம் கிடையாது, இது ஃப்ரீ தான். உங்களுக்கு ஜஸ்ட் லைக் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை போட்டிருக்கிறது. உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னென்னா ஜஸ்ட் குயிக்காக கோ த்ரூ பண்ணுறது. டீட்டெயில்டான ட்ரைனிங்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஃப்ரீ வீடியோவில் வராது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து பிடிச்சிருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சூப்பராக சொல்லித் தருவோம். தேங்க்யூ வெரி மச்.